வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன்மா. திருப்புவனம், திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், மதுரை. மதுரை. சரி. உங்க பேர் என்ன? என் பேர் செந்தில்குமார், செந்தில்குமார். செந்தில்குமார். ஆ. சரி. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து கோல்ட் ஸ்மித், நகை செய்கிறது. ஓகே, நன்றி. அப்புறம் இந்த சான்றிதழ் ஜோதிட பயிற்சி வகுப்புல எத்தனை நாளா இந்த கோர்ஸ்ல படிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து இந்த கோர்ஸ் ரொம்ப ஆர்வம் தான். படிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. எப்படியாவது சேர்ந்து இது பண்ணணும் சும்மா நார்மலாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் ரொம்ப நாளாக ஒரு இந்த ஜோதிட வகுப்பை படிக்கணும் ஆசை. வெளியே கற்றுக்கிறது அது ஓரளவுக்கு இருக்குது. இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டு ஒரு இளையராஜா ஒரு நண்பர் அவர் வந்து சொன்னாப்புல, இந்த மாதிரி அந்த கோர்ஸ் சேர்ந்து படிங்க, 2 மாதம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறத 2 கோர்ஸ்ல முடிச்சு கொடுத்தாங்க. 2 மாசத்துல முடிச்சு கொடுத்துறாப்புல. திருப்திகரமா இருந்துச்சு, நல்லபடியா இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து நீங்க இந்த கோர்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைச்சு இந்த கோர்ஸ்ல சேர்ந்தீங்க? எனக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜி படிக்கணும் ரொம்ப நாள் ஒரு ஆசை. திருப்தியா நல்லா ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசையில வந்து இன்னொன்னு எங்க வீட்டுக்கு செய்யணும்னு ஆசை. இப்ப நம்ம ஜாதகம் பார்க்க எப்படி வெளியே நம்ம வெளியாள்கிட்ட போறோம், ஒரு பார்க்கணும், வெயிட் பண்ணணும், அந்த மாதிரியே இருக்கு. ஆனா இது நம்மளே படிச்சு நம்மளே வீட்டை சொல்லிக்கலாம். இந்த மாதிரியா பண்ண, இந்த காலத்துல இப்படி பண்ணணும், ராகு காலத்துல இப்படி பண்ணணும், எம்மகண்டத்துல ஒரு நல்லது பண்ணணும், இந்த குரு இதெல்லாம் வரும், ஓரையெல்லாம் வரும், ஓரையில நல்லா ஓரை பார்க்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை. நம்மளே ஒரு யார்கிட்டையும் போக நம்மளே அதை சொல்லி தரணும், ஒரு ஆசிரியர் சொல்லி தரணும் ஒரு ஆசை. அதனால நான் இந்த ஸ்கூல் சேர்ந்திருக்கேன். இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? இப்ப எனக்கு திருப்திகரமா இருக்குண்ணா. நல்ல ஒரு நம்மளே ஒரு ஆசிரியர் ஆயிட்டோம்ல, எல்லாரும் சொல்லி தரலாம்ல. இன்னொன்னு நம்ம வீட்டை என்ன பார்த்து செய்யறோம் அப்படின்னு ஒரு இது நல்லா செய்யணும், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும், நல்ல ஓரை இது பண்ணணும் அப்படின்னு ஒரு மன திருப்தியா இருக்கு. பயிற்சி வகுப்புல இருக்கிற வரைக்கும் நீங்க சிஷ்யர். ஆமா. இப்ப வெளியே வந்தாச்சுன்னா ஒரு ஆசிரியர், அந்த மாதிரி ஒரு நினைப்பு. சரி, இந்த நினைப்பு நல்லபடியா எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இந்த நீங்க கத்துக்கிட்டது மக்களுக்கு போய் சேரணும், நல்லபடியா நல்வழி காட்டணும். சரி, இந்த கோர்ஸ்ல சிறப்பான கணிதம்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? ஆனா எல்லாரும் வாக்கியம் தான் நினைக்கிறாங்க, வாக்கியம் பெஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஆனா திருச்சி அங்கிட்டு போயிட்டா வந்து திருக்கணிதம் நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ சிறப்பா இருக்கு. டிஎன்ஏ வந்து வாக்கியம் திருக்கணிதம் எல்லாம் பெஸ்டா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து நம்ம சூரியன் சந்திரன் எல்லாம் பாக்குறோம்ல, அதுக்கும் ஒரு இது இருக்குண்ணா. இப்ப சூரியனுக்கு அஸ்தம், எனக்கு பிடிச்ச மாதிரி சனி பகவான் வந்து ரேவதி, அந்த மாதிரியா ஒரு எனக்கு டிஎன்ஏ ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. அது எல்லாத்துக்கும் ஒரு டிஎன்ஏ பார்த்தா அது ஒரு சிறப்பா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து நான் வந்து வாக்கிய கணியை பார்க்க முன்னாடி எனக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் இருந்துச்சு. ஆனா இப்ப திருக்கணியை பார்க்கும்போது எனக்கு அஸ்வினி வந்துருது. அது திருக்கணி தான் அது பெஸ்ட். ரேவதி எங்க இருக்கு, அஸ்வினி எங்க இருக்கு, அடுத்த பதம் தான். ஆனா வாக்கியம் வந்து இது வரைக்கும் பார்க்கும்போது சார் சொன்னாப்ல, அஸ்வினி தான் சொன்னாப்ல. அந்த நான் உள்ளது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன், கரெக்டா இருக்கு. அந்த அஸ்வினி அந்த எல்லாமே அஸ்வினி நட்சத்திரப்படி உங்களுக்கு எல்லாமே நடந்துகிட்டே வருது. நான் அந்த இதை பாக்குறேன், ஜாக்சத்தை பாக்குறேன், எல்லாமே கரெக்டா இருக்கு. இதுக்கு முன்னால ரேவதியை பாத்துக்கிட்டே அது குழப்பமா இருக்கு, குழப்பமாவே இருக்கு. ஏன்னா அஷ்டம சனி அந்த இதெல்லாம் வரும்போது என்னன்னா நமக்கு இப்ப அஷ்டம சனி இல்லையே அப்படி இருக்கும்போது நமக்கு கரெக்டா இருக்கு. ஆனா இப்ப வந்து நான் பாக்கும்போது கரெக்டா வருது, கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரியே கரெக்டா இருக்கு. ஆனா திருக்கணிதம் பெஸ்ட். அதை விட பெஸ்ட் டிஎன்ஏ அப்படின்னா என்ன? டிஎன்ஏ வந்து அது ஒரு கர்மா, அவங்களோட என்ன கர்மா வாங்கியிருக்காங்க, சுக்கிர கர்மா. அது வந்து கோர்ஸ் பார்த்தா தான் சார் தெரியாது நம்ம என்ன கர்மா வாங்கியிருக்கிறது, ஏது வாங்கியிருக்கு எல்லாம். இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு கர்மா இருக்கு, நமக்கு கொடுக்குறவங்க அவங்களுக்கு கர்மா இருக்கு. அந்த கர்மா முடியும் பார்த்தா நல்லா இருக்கும், இந்த இது பண்ணா நல்லா இருக்கும். சரி, ரொம்ப நன்றி. இந்த கோர்ஸ்ல 2 மாத காலத்துல நீங்க கத்துக்கிட்டதை வச்சு அடுத்தவங்களுக்கு உங்களால பலன் சொல்லி நல்ல வழி காட்ட முடியுமா? சொல்ல முடியும்னா முதல்ல எனக்கே சொல்ல முடியும், அப்ப அடுத்தவங்க சொல்லலாம்ல. எனக்கே இப்ப நான் திருப்தியா இருக்கு. நம்மளே ஒரு பாத்துட்டோம், நம்மளுக்கே வந்து சொல்லி தரலாம். நமக்கே இந்த காலகட்டத்துல இது நடக்க போகுது, நம்ம திருப்பி அடுத்தவங்க பலன் சொல்லலாம். திருப்தியா தான் இருக்கு. 2 மாசத்து ஸ்கூல்ல முடிச்சு விட்டுறாப்ல, எல்லாமே நல்லபடியா இது பண்ணிடுறாப்ல. அடுத்தவங்கிட்ட போய் ஜாதகத்தை காட்டும் போது
அவங்க சொல்றது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனா இப்போ நீங்களா பார்த்து நீங்களா கணிச்சு அதை பாக்குறப்ப நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துருது. அத மத்தவங்களுக்கும் நீங்க எடுத்து சொல்லலாம். நம்ம சைக்கிள் ஒத்துக்கிட்டு அடுத்தவங்க சொல்லி தர்றோம்ல, அந்த மாதிரியா தான் கத்துக்கிட்டோம்னா அடுத்தவங்க சொல்லி தரலாம். அவ்வளவுதான். அடுத்தவங்க சொல்லி தரலாம், அடுத்தவங்க சொல்லி பலன் சொல்லலாம். அவ்வளவுதான். நம்ம கத்துக்கிற இதுதான் இருக்கு. நம்ம கத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் சொல்லி தரலாம். பலன் சொல்றப்ப பரிகாரம் சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லலாம். சரி. என்ன பரிகாரம்? ஆசான் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆசான் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படியா? சரி, ரொம்ப நன்றி. அடுத்து இந்த சான்றிதழ் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்தின உங்க ஆசானை பத்தி ஒரு சுருக்கமா சொல்லுங்களேன். ஆசானை பத்தி சொல்லணும்னா, அவரு எல்லாம் சொல்லி கொடுத்தாப்புல எல்லாத்துக்கும். நான் என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி தர்றாப்புல. இன்னொன்னு அவரு சொல்லி கொடுத்தா எனக்கு புரிஞ்சிருச்சு. அது எப்படி சொல்றது, நல்லா அவர் சொல்லி கொடுத்தா எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் தெரியாதவங்களுக்கு சொல்லி தர்றாப்புல. இப்ப கிளாஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதவங்க சொல்லி தர்றாப்புல. திருப்தியா இருந்துச்சு. நல்லா சொல்லி கொடுக்குறாப்புல. பெஸ்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இந்த சான்றிதழ் ஜோதிட பயிற்சி நடத்தி கொடுத்த உங்களுக்கு கத்து கொடுத்த ஆசிரியரை பத்தி கொஞ்சம் விளக்கமாவும் விரிவாகவும் சொல்லலாம். ஆமா, சரி, சொல்லுங்களேன். ஆசிரியரை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா சொல்லி கொடுக்குறாப்புல. மன திருப்தியா இருந்துச்சு. இன்னொன்னு, எனக்கு என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி தர்றாப்புல. இன்னொன்னு, தெரியாதவங்க எனக்கு புரியும், மத்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு திருப்தியா சொல்லி தர்றாப்புல. ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் திருப்தியா சொல்லி தர்றாப்புல. பல நல்ல விஷயங்கள் சொல்லி தர்றாப்புல. இதெல்லாம் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இந்த ஓரை எல்லாமே சொல்லி தர்றாப்புல. பெஸ்ட். அதாவது 2-3 வருஷம் படிக்கிற கோர்ஸ 2 மாசம் முடிச்சுக்கிறாப்புல. அதாவது எப்படி சொல்றது, சீப் அண்ட் பெஸ்ட். அவ்வளவுதான். ஒரு செல்லுக்குள்ள எல்லாமே இருக்குல்ல, அதே மாதிரியாதான் சாரும். எல்லாமே உலகமே இருக்கு. அதே மாதிரி சாருக்குள்ள எல்லாமே இருக்கு. சார் நல்லா திருப்தியா சொல்லி கொடுக்குறாப்புல. எனக்கு புரியுது, மத்தவங்களுக்கு புரியாதவங்களுக்கும் நல்லா சொல்லி தர்றாப்புல. அவர் ஒரு ஜோதிட உலகம் அவரை சுத்தி வந்தா எல்லாமே நம்ம மனசுல வந்துரும். அந்த மாதிரியா அவரை பத்தி சொல்றவங்க 2 வருஷம் சொல்ல திருக்குறள் மாதிரியா. அவ்வளவுதான். நல்லா சொல்லி தர்றாப்புல. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஜோதிடம் படிக்க வந்த மாணவர்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும். திருப்தியா வாங்க, நல்லா சொல்லி தர்றாப்புல. சரி, இவ்வளவு நேரம் நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாகவும் நல்ல விளக்கமாகவும் விரிவாகவும் பதில் சொன்னீங்க. ஆசிரியரை பத்தியும் தெளிவா பதில் சொன்னீங்க. அதனால இப்போ இந்த பேட்டி மக்களுக்கு போய் சேர்றப்ப அவங்க மனசுல இந்த ஜோதிடர் இந்த ஆசான்கிட்ட போய் நம்மளும் கத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு நினைச்சு இந்த பேட்டியை முடிக்கிறேன். வணக்கம்.